நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தாநல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆதிமூல கஜேந்திரவரதர். ரொம்ப விசேஷமான கோயில். நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிமூல பெருமாள். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த பெருமாள்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெய் சிலிர்த்து போயிடும். ரொம்ப ஆச்சானுபாவமாக உயரமாக நமக்கு சேவை சாதிப்பார். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு, பெருமாளுடைய தனி சிறப்பு அப்படின்னா கஜேந்திர மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு மூல காரணமாக இருந்த ஒரு கோயில். ஆக்சுவலாக இந்திரன் அவருடைய அரசன், அந்த அரசனுடைய சாப விமோச்சனம் ஏற்பட்ட இடமும் இந்த கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய தெற்கிலிருந்து வடக்காக பாயக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் இந்த விஷயம் ஏற்பட்டது. ஆக்சுவலாக இந்த மன்னர் அகஸ்தியருடைய கோபத்துக்கு ஆளாகி அவருடைய சாபத்தினால் யானையாக மாறிவிடுகிறார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த பொதிகை மலைக்கு போய் அங்கே குளித்துவிட்டு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக கீழே இறங்கி பெருமாள் காட்சி கொடுக்குறார். அந்த தாமிரபரணி தண்ணியில் தன் காலை எடுத்து அந்த யானை வைக்கும் பொழுது அந்த முதலை அவர் காலை பிடித்து விடுத்தார். அப்போ பெருமாளையோ நோக்கி அவர் வணங்கும் பொழுது வேண்டி வணங்கியதால் இங்கே காட்சி கொடுத்து அவர் பெருமாள் இவருக்கு காட்சி கொடுக்குறார். அதான் கஜேந்திர மோட்சத்துடைய ஒரு அமைப்பு தான் இந்த கோயிலில் சிறப்பாக கூறப்படுகின்ற ஒரு விஷயம். இந்த ஊருடைய சுற்று வட்டாரத்தில் பெருமாள் கோயில் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஈஸ்வரன் கோயில்கள் நிறைய உண்டு. பக்கத்துலேயே அருகாமையிலேயே திருப்புடை மருதூர் உண்டு. அதே போல் சேரன் மகாதேவி, ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த நவ கைலாய கோயில்கள் எல்லாம் ஒன்று கிட்ட ஒன்றாக அமைந்திருக்கும். பெருமாள் கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய ஆதிமூல கஜேந்திரவரதர் தான். ரொம்ப விசேஷமான கோயில். நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில். ஆக்சுவலாக இது ரோடு ஓரத்தில் அந்த ஒரு 10 கால் மண்டபத்தில் இறங்கி நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா இங்கே பெருமாளுடைய தனி சன்னதி சிறப்பாக நமக்கு இருக்கும். அதே போல் இங்கே ஸ்ரீதேவி பூதேவியாக இருந்தாலும் அவர் கூட காட்சி கொடுத்தாலும் இதில் அம்பாள் தாயார் அப்படின்றது நமக்கு தெற்கு தாயாராகவும் மேற்கு தாயாராகவும் தனி சன்னதியோட தாயார் காட்சி கொடுப்பார். இங்கே பெருமாள் அவர் நின்ற கோலத்தில் தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா இந்த அரசருக்காக, இந்த மன்னருக்காக அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, கஜேந்திர மோட்சம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கோயிலில் அவர் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். சிறிய கோயில், ஆனால் பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வழியாக எப்பயுமே திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். நீங்கள் இந்த கோயில் வழியாக கடந்து இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு பாஞ்சுன்னு இருக்கும். ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஈவன் திருப்புடை மருதூரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த படித்துறை இருக்கும். அந்த படித்துறை கூட ஒரு சுழற்சியோடு அந்த அந்த ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய அமைப்பு ரொம்ப மைல்டாக, ரொம்ப பொறுமையாக கடக்கக்கூடிய ஒரு ஆறாக இருக்கும். இந்த ஆறில் நீங்கள் குளிச்சுட்டு பெருமாளை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன அப்படின்னா, இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாளை சேவிக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக ஜெனரலாகவே உண்டு. ஆனால் இந்த சுற்றுவட்டார மக்கள் தனி சிறப்பாக அதை கொண்டாடுறது உண்டு. புறப்பாடோடு கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளுடைய ஊர்வலத்தோடு சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த வகையில் இந்த கோயிலுடைய புறப்பாடு ஆரம்பமே 9 மணி அளவில் தான், இரவு 9 மணி அளவில் தான் ஆரம்பிக்கும். ஊர் முழுக்க பெருமாளை எடுத்து சென்று வலம் வருது அப்படின்னு ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமில்லாமல் வெளியூர்லேருந்து திருநெல்வேலி போகிறீங்க அப்படின்னா
அவசியம் சேவிக்க வேண்டிய, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோயில். அதான் ஒரு பெருமாள் கோயில். ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில். உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் அப்படின்னா, அது வந்து இந்த ஆதிமூல கஜேந்திர வரதர். சிறப்பு பெற்ற ஒரு வரதர். அவசியம் அவருக்கு சனிக்கிழமைகளில் போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.